இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம டே 2. இந்த டே 2ல நம்ம என்ன பண்ண போறோம்னா 50 ஃபேக்ட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 50 ஃபேக்ட்ஸும் வந்து ஒரு ஆர்டர்லயே இருக்காது, ஒரு ரேண்டம் பவுன்சரா இருக்கும். அந்த 50 ஃபேக்ட்ஸையும் நீங்கள் வந்து எந்த ஒரு கான்செப்ட்ஸும் இருக்காது, பியூர் ஃபேக்ட்ஸ். இதை நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி நீங்கள் எக்ஸாமில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 50 ஃபேக்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம், நீங்கள் கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா, அந்த எல்லாத்துக்கும் கமிஷன் இருக்குது, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி பேக்வேர்டு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு வந்து எந்த கமிஷன் பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு தனி கமிஷன் கிடையாது. அவங்க வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, அதே கமிஷன் வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸோட கிரீவன்ஸை சேஃப்கார்ட்ஸையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இது ஃபேக்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஃபேக்ட் நம்பர் 2, டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டின்னு இருக்குது. இது பார்த்தோம்னா 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அர்பன் ஏரியாஸில் இருக்கும். இதில் பார்த்தோம்னா 4/5 மெம்பர்ஸ் வந்து எலெக்டட் பண்ணுவாங்க, மீதி வந்து 1/5 வந்து நாமினேட்டட். சரிங்களா? அடுத்தது தேர்டு, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்கிறவங்க, IEA. இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஓஇசிடிக்கு கீழே, அண்டர் தி ஏஜிஸ் ஆஃப் OECD தான் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி வரும். அடுத்து ஃபேக்ட் நம்பர் 4, ஜோனல் கவுன்சில். ஜோனல் கவுன்சில் எது கீழே வருது பார்த்தோம்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. ஃபேக்ட் நம்பர் 5, இப்போது ஒரு பில் வந்து நம்ம பிரசிடென்ட் அப்ரூவலுக்காக அனுப்புகிறோம் அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டார் ஸ்டேட்டுக்கு அப்படின்னா 6 monthsக்குள்ள ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு டெசிஷன் எடுத்துடணும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து 6 months when president return the bill to the state legislature. ஃபேக்ட் நம்பர் 6, மாகி ரிவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ரிவர் பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சரை 2 times வந்து இப்படி கட் பண்ணும். மாகி ரிவர் கட்ஸ் தி டிராபிக் ஆஃப் கேன்சர் twice. அடுத்து ஃபேக்ட் நம்பர் 7, பன்னா டைகர் ரிசர்வ், அதுக்குள்ள ஓடுற ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா கென். இப்போ கூட கென் அண்ட் பெட்வா லிங்க் ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த பன்னா டைகர் ரிசர்வுக்குள்ள ஓடுற ரிவர் பேர் வந்து கென். இது ஃபேக்ட் நம்பர் 7. அடுத்து ஃபேக்ட் நம்பர் 8, இந்தியாவில் நிறைய டைப் ஆஃப் காஃபீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக இந்தியாவில் அதிகமாக மோஸ்ட்லி லார்ஜராக ப்ரொடியூஸ் பண்ணுறது அரபிகா காஃபி. இந்த வெரைட்டி காஃபி தான் வந்து நிறைய வெரைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இதுதான் மேஜர் வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபேக்ட் நம்பர் 10, நேஷ்னல் வாட்டர்வே 1 NW1, இதுதான் பார்த்தோம்னா லாங்கஸ்ட் வாட்டர்வே இன் இந்தியா. நம்ம எப்படி நேஷனல் ஹைவே சொல்கிற மாதிரி லாங்கஸ்ட் வாட்டர்வே பார்த்தோம்னா NW1. அடுத்தது ஃபேக்ட் நம்பர் 11, சித்தன்ன வாசல் நமக்கு தெரியும், திருச்சியில் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா பேட்டர்னைஸ்டு பை பாண்டியாஸ். இது எந்த ரிலீஜியன்னு பார்த்தோம்னா ஜெயினிசம். அடுத்து ஃபேக்ட் நம்பர் 12, கைலாஷ் டெம்பிள் அட் எல்லோரா. இந்த கைலாஷ் டெம்பிள் எல்லோராவில் இருக்கல, இதுதான் பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர் இன் த வேர்ல்டு. ஐ ரிப்பீட், Kailash temple at Ellora is the largest monolithic structure in the world. அடுத்தது ஃபேக்ட் நம்பர் 13, ஃபவுண்டர் ஆஃப் குஷானா டைனாஸ்டி யாருன்னு பார்த்தோம்னா குஜுலா கடாப்சிஸ். ஃபவுண்டர் ஆஃப் குஷானா டைனாஸ்டி குஜுலா கடாப்சிஸ். அடுத்து ஃபேக்ட் நம்பர் 14, நம்ம இதில் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் போட்டுறோம்ல, அதை ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா டல்ஹௌசி, லார்டு டல்ஹௌசி. The postage stamps in India were introduced by Lord Dalhousie. Fact number 15, first telegraph line எங்க இருந்து போட்டாங்கன்னா கல்கட்டா டு டைமண்ட் ஹார்பர். The first telegraph line in India was established between Calcutta to Diamond Harbour. Fact number 16, Vernacular Press Act பார்த்தோம்னா 1878ல போட்டிருப்பாங்க. Vernacular Press Act வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனது, அது வந்து 1878ல போடுவாங்க. அதை யார் வந்து ரிப்பீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா லார்டு ரிப்பன் இன் 1882. 78ல போட்டிருப்பாங்க, 1882ல லார்டு ரிப்பன் வந்து ரிப்பீல் பண்ணுவார்.
அடுத்து ஃபேக்ட் நம்பர் 17. இதில் என்னன்னா இந்த உலகத்தில் பார்த்தோம்னா குளோபல் பேட்டன்ட் அப்படின்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு நாட்டில் இப்போ நம்ம பேட்டன்ட் வாங்கணும்னா அது இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் செல்லும். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் போய் அந்த இதை பண்ணணும்னா நீங்கள் அமெரிக்காவில் போய் தனியாக பேட்டன்ட் அப்ளை பண்ணணும். ஒரு இடத்துல பேட்டன்ட் வாங்கி உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம்னா முடியாது. இப்போ அமெரிக்காவில் ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்காங்கன்னா அவங்க அமெரிக்காலையும் பேட்டன்ட் வாங்குவாங்க. இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலையும் பேட்டன்ட் அப்ளை பண்ணி வாங்கினா தான் செல்ல முடியும். தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் குளோபல் பேட்டன்ட். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பேட்டன்ட் வாங்கணும். அடுத்தது ஃபேக்ட் நம்பர் 18. பிளான்ட் ஸ்பீஷிஸ் இருக்குது, அனிமல் ஸ்பீஷிஸ் இருக்குது. இதில் எந்த ஸ்பீஷிஸ் அதிகமாக இருக்கும்? மோர் நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ்ன்னு பார்த்தோம்னா அனிமல் தான். ஆனால் நம்ம பிளான்ட் தான் நிறையா இருக்குது வெரைட்டிஸ் அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலாக அனிமல் ஸ்பீஷிஸ் தான் பிளான்ட் ஸ்பீஷிஸோட அதிகமாக இருக்கும் உலகத்தில். ஃபேக்ட் நம்பர் 19. இந்த கொலீஜியம் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அது எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா செகண்ட் ஜட்ஜஸ் கேஸில் 1993 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சரிங்களா? செகண்ட் ஜட்ஜஸ் கேஸில் 1993 தான் கொலீஜியம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ். அடுத்தது ஃபேக்ட் நம்பர் 20. இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு 20 lakhs பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஃபேமிலி கோர்ட்டை வந்து கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதுக்கு கீழே இருந்தால் தேவையில்லை. நம்ம த்ரெஷோல்டு லெவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு டவுனில் 20 லட்சம் பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு ஃபேமிலி கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இதுக்கு ஆக்ட் பார்த்தோம்னா ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட் 1984. ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட் 1984 கீழே தான் இந்த ஃபேமிலி கோர்ட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. இதுக்கு அப்பீல் போனோம்னா ஹை கோர்ட்டுக்கு தான் போகும். இதில் என்னென்னா ஒரு டவுனில் 20 lakhsல 10 lakhs, இந்த 10 lakhs மேலே ஒரு பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பாக மேண்டேட்டரியாக ஃபேமிலி கோர்ட் அந்த ஒரு டவுனில் இருக்கணும். சரி, அடுத்தது ஓபிசி ரிசர்வேஷன் ஆக்ட் 2005. அப்படி பார்த்தோம்னா அது எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தோம்னா 93rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓபிசி ரிசர்வேஷன் 2005 அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 93rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து ஃபேக்ட் நம்பர் 22. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க, எஸ்எல்சி. அதுக்கு மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30. ராஜ்யசபா மாதிரி மினிமம் ஏஜ் வந்து 30. குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கில் வந்ததுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஃபேக்ட் நம்பர் 24. மௌலாங்கர் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மௌலாங்கர் ரூல் எதை பற்றி சம்மந்தப்பட்டதுன்னா செலெக்ஷன் ஆஃப் லீடர் ஆஃப் அப்போசிஷனை நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா 10% இருந்தால் இந்த இது பண்ணுறோம். அந்த ரூல் பேர் தான் மௌலாங்கர் ரூல். அடுத்தது ஃபேக்ட் நம்பர் 25. இப்போ ஜாயிண்ட் சிட்டிங்னு ஒன்று இருக்குது. பார்த்தோம்னா ஆர்டிகல் 108 கீழே வரும். அது வந்து மணி பில்லுக்கு கண்டிப்பாக வராது, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு வராது. ஐ ரிப்பீட், ஜாயிண்ட் சிட்டிங் இஸ் நாட் அப்ளிகபிள் டு மணி பில் அண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஃபேக்ட் நம்பர் 26. இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி, ஐஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஜமைக்கா. ஜமைக்காவில் தான் ஐஎஸ்ஏன்னு சொல்கிற இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 27. இப்போது நமக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட் வந்து எலெக்ஷன் கமிஷன் செட் பண்ணுறாங்க. அவங்க செட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் லிமிட்ஸ் செட் பண்ணுவாங்க, 70 lakhs அந்த மாதிரி ஒரு. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு மேக்ஸிமம் எக்ஸ்பெண்டிச்சர்னு கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் தே ஆர் புட்டிங் சீலிங் லிமிட், நாட் ஃபார் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அடுத்தது பார்த்தோம்னா 28. நம்ம இந்த மிடிவல் இந்தியாவில் ஆன்ஷியன்ட் இந்தியாவில் நிறைய டேர்ம்ஸ் கொடுப்பாங்க, அதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவதானா அப்படின்னா லேண்ட் ஃபார் பில்டிங் டெம்பிள்ஸ், அந்த டேர்ம் சொல்கிறது. தேவதானா லேண்ட் ஃபார் பில்டிங் டெம்பிள்ஸ். பிரம்மதேயா, பிரம்மதேயானா என்னன்னா பிராமணாஸ்க்கு டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட் கொடுக்கறது தான் பிரம்மதேயா. அடுத்து ஃபேக்ட் நம்பர் 29. இந்த மகாயானா ஹீனயானான்னு ரெண்டாக பிரிஞ்சதில்ல, அது எப்போ பிரிஞ்சதுன்னு பார்த்தோம்னா 4th புத்திஸ்ட் கவுன்சில். 4th புத்திஸ்ட் கவுன்சிலில் தான் மகாயானாவும் ஹீனயானாவும் ரெண்டாக பிரிஞ்சது. அடுத்தது ஃபேக்ட் நம்பர் 13. வீரசைவா ட்ரெடிஷன் சொல்கிறோம், லிங்காயட்ஸ். அவங்களோட அந்த கோட்ஸு, அவங்களோட அந்த இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாச்சனாஸ்ம்பாங்க. நம்ம எப்படி திருக்குறள் அந்த மாதிரி சொல்கிறோம், அதே மாதிரி வீரசைவா ட்ரெடிஷனோட அந்த கப்லெட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாச்சனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்ட் நம்பர் 31. ஜோர்வு கல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆன்ஷியன்ட் மெடிவலில் பார்த்தோம்னா இந்த பாட்ரியில் வந்து ஜோர்வு அப்படின்னு கல்ச்சர். இது எந்த ஸ்டேட்டில் ப்ரிடாமினெண்ட்டாக இருந்ததுன்னு பார்த்தா மகாராஷ்டிரா. அடுத்த ஃபேக்ட் நம்பர் 32. கண்டக சோதனான்னு ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ எப்படி தேவதேனா பிரம்மதேயா பார்த்த மாதிரி கண்டக சோதனா. கண்டக சோதனான கிரிமினல் கோர்ட்.
அடுத்து ஃபேக்ட் நம்பர் 33. புலந்த் தர்வாசான்னு ஒன்று வந்து அக்பர் பில்ட் பண்ணாரு. அது எப்படின்னா குஜராத்தில் போய் வெற்றி அடைஞ்சனால அதை ஞாபகமாக கண்டுபிடிச்சது புலந்த் தர்வாசா பில்ட் பை அக்பர் டு கமமரேட் ஹிஸ் விக்டரி ஓவர் குஜராத். அடுத்து ஃபேக்ட் நம்பர் 34. சந்திரகுப்தா மௌரியா வந்து ஜெயினிசத்துக்கு கன்வெர்ட் பண்ணவர் வந்து பத்ரபாகு. சந்திரகுப்தா மௌரியாவை ஜெயினிசத்துக்கு கன்வெர்ட் பண்ணவர் பத்ரபாகு. அடுத்து ஃபேக்ட் நம்பர் 35. ஐபிசியில் பார்த்தோம்னா எ சிட்டி வித்தவுட் சிட்டாடல் வந்து சன்குதாரோ. சரிங்களா, சிட்டாடல் அப்படின்னு பார்த்தா சீல ஆரம்பிக்க, அப்போ அதே சீல வந்து சன்குதாரோ. எ சிட்டி வித்தவுட் சிட்டாடல். சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா தோலோவீரா வந்து 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் இந்தியன் சைட் ஆஃப் ஐபிசி எதுன்னு பார்த்தோம்னா ரக்கி கார்கி. இது வந்து ஹரியானால இருக்கு. லார்ஜஸ்ட் ஐபிசி சைட் ரக்கி கார்கி, இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஐபிசி சைட். அடுத்து ஃபேக்ட் நம்பர் 36. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பெயிண்டிங்ஸ் யாரோட பீரியட்ல ஜெனித்தை ரீச் பண்ணுச்சுன்னு பார்த்தா ஜஹாங்கீர். அவர் வந்து பெயிண்டிங் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஃபேக்ட் நம்பர் 37. சார்ட்டர் ஆக்ட் 1833ன்னு இருக்கு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, செயின்ட் ஹெலினா ஆக்ட் 1833. சார்ட்டர் ஆக்ட் 1833க்கு இன்னொரு பேர் செயின்ட் ஹெலினா ஆக்ட் 1833. அடுத்து ஃபேக்ட் நம்பர் 38. அகாலி மூவ்மெண்ட்னு இருக்கு பஞ்சாப்ல. அது எதோட ஆஃப் ஷூட்னு பார்த்தோம்னா சிங் சபா மூவ்மெண்டோட ஆஃப் ஷூட் தான் அகாலி மூவ்மெண்ட். அடுத்தது 39. நிசாம் உல் மல்க், இவர் தான் ஃபவுண்டட் தி பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் ஹைதராபாத். ஹைதராபாத்தோட பிரின்ஸ்லி ஸ்டேட் ஃபவுண்டர் யாருன்னா நிசாம் உல் மல்க். ஃபேக்ட் நம்பர் 40. பட்டுடம் அப்படின்னு சொல்றோம். பட்டுடம்னா அந்த டேர்முக்கு என்ன மீனிங்னா டாக்ஸ் இம்போஸ்ட் ஆன் விடோ ரீமேரேஜ். விடோஸ் வந்து ரீமேரேஜ் பண்ணிட்டா அந்த டேர்ம் வந்து என்ன சொல்றாங்கன்னா பட்டுடம், PATDAM, பட்டுடம், டாக்ஸ் இம்போஸ்ட் ஆன் விடோ ரீமேரேஜ். அடுத்தது ஃபேக்ட் நம்பர் 41. தாசி ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். தாசி ஆட்டம்னா எதை சொல்றாங்கன்னா பரதநாட்டியம். அடுத்தது வந்து ஃபேக்ட் நம்பர் 42. இதில் என்ன சொல்றாங்கன்னா ரேடார் இமேஜிங் இருக்குல்ல, நம்ம ஒரு ஏர்கிராஃப்ட் இன்னொரு பேஜுக்கு போனால் ரேடார் வந்து டிடெக்ட் பண்ணும். இது வந்து வெதர் கண்டிஷன்ஸால மழை பெய்யுது, இடி இடிச்சது அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா ஆகாது. ரேடார் வந்து வெதர் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் அந்த ஏர்கிராஃப்டையோ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்டையோ கண்டுபிடிச்சிடும். அடுத்தது ஃபேக்ட் நம்பர் 43. இதில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பர்சன் வந்து 2 இயர்ஸுக்கு கன்விக்ட் ஆகிட்டாருன்னா அவரால் வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியாது 6 இயர்ஸுக்கு. 2 இயர்ஸுக்கு கீழே வந்து கன்விக்ட் ஆனால் அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம். 2 இயர்ஸ்க்கு மேலே 2 இயர்ஸ் ஆர் எபவ் அவங்க வந்து கன்விக்ட் ஆகிட்டாங்கன்னா தே cannot contest 6 இயர்ஸ் ஆஃப்டர் த ரிலீஸ் ஆகி 6 வருஷத்துக்கு அவங்களால கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அடுத்தது ஃபேக்ட் நம்பர் 44. இந்த விஜயநகர எம்பரர்ஸ் வந்தோம்னா கோல்டு காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க. அந்த கோல்டு காயின்ஸ் பேர் வராகாஸ். விஜயநகர எம்பரர்ஸ் issued கோல்டு காயின்ஸ், they are called வராகாஸ். அடுத்தது ஃபேக்ட் நம்பர் 45. என்ன சொல்லுவாங்க ஆன்டி டம்பிங் டியூட்டி. அப்போ நம்ம வந்து சைனா வந்து ஸ்டீல் வந்து நம்ம டம்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆன்டி டம்பிங் டியூட்டியில் எந்த மினிஸ்ட்ரி இம்போஸ் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. நம்ம சில பேர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்ன்னு நினைப்போம். ஆக்சுவலாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இம்போஸ் ஆன்டி டம்பிங் டியூட்டி. அடுத்து ஃபேக்ட் நம்பர் 47. குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட். குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் ரிலீஸ்டு பை வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஃபேக்ட் நம்பர் 48. பாரத் ஸ்ரீ மகாமண்டல் அப்படின்ற ஆர்கனைசேஷன் யார் ஆரம்பிச்சாங்கன்னா சரளா தேவி சௌத்ரானி. பாரத் ஸ்ரீ மகாமண்டல் ஸ்டார்டட் பை சரளா தேவி சௌத்ரானி. ஃபேக்ட் நம்பர் 49. மதாரி பசி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. மதாரி பசி இவர் இஸ் அசோசியேட்டட் வித் ஈகா மூமெண்ட். ஈகா மூமெண்டோட அசோசியேட்டடாக இருக்கிற மதாரி பசி. அட் லாஸ்ட் வந்து நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஃபேக்ட் நம்பர் 50 என்ன பார்த்தோம்னா கன்சல்டேட்டிவ் கமிட்டின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சல்டேட்டிவ் கமிட்டினா ஒரு மினிஸ்டர்ஸ்க்கும் எம்பியும் ஒரு இன்ஃபார்மல் டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கு பேர் தான் கன்சல்டேட்டிவ் கமிட்டி. இதுக்கு சேர்மன் பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ். ஓகே, இது இந்த 50 ஃபேக்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் கான்செப்ட்ஸ் எதுவும் கிடையாது. இந்த 50 ஃபேக்ட்ஸை நீங்கள் வந்து 2x அல்லது 1.5xல பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் அப்படியே ஏற்கனவே படித்ததை அப்படி ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஏதாவது வியூஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
இப்போ நம்ம டெய்லி வந்து 50-50 கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். ப்ரிலிம்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு அரௌண்ட் 2000 கொஷின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். இது வந்துங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து எலிமினேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாத உங்களோட ஈஸியாக ரிவைஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபேக்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஒரு 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அதே நீங்கள் இன்னும் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிடலாம். இதை வந்து அப்படியே நம்ம மக்கப் பண்ணணும். நம்ம எப்படி ஸ்கூலில் எப்படி நம்ம +1 +2 எப்படி நம்ம மக்கப் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதை நல்லா மக்கப் பண்ணிக்கணும். நம்ம மெமரி பவர் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். இதை நாங்கள் திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலிமினேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியும், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தெரியாது. இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சால் கூட நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நம்ம நிறைய புக்ஸ் படிக்கிறோமோ, ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸோ ஃபேக்ட்ஸாவோ ஒரு தனியாக படிக்கும்போது அது வந்து உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமாக பதியும். இது நீங்களே படிச்சுக்கலாம், பட் நான் சொல்லும்போது நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி பாருங்கள், 15 மினிட்ஸ் தான், டக்குன்னு ஒரு 50 ஃபேக்ட்ஸ் கவர் பண்ணிடலாம். நீங்கள் அரௌண்ட் ஒரு ஜூன் பக்கம் வரும்போது ஒரு 2000 ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2000 ஃபேக்ட்ஸுங்கிறது நம்ம ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களோட வியூஸு கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த 50 ஃபேக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லி பாருங்கள். நாம் திரும்பவும் Day 3ல் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.